வணக்கம் மக்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ முக்தேஸ்வரர் ஆலயம் பற்றி. ஸ்ரீ முக்தேஸ்வரர் கோயில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டதாகத் தெரிகிறது. கல்வெட்டின் மூலம் இத்தலம் தர்மமகாதேவீச்சுரம் என்றும் மாணிக்கேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. மணற்கற்களால் கட்டப்பட்ட இக்கோயில் கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. சதுர வடிவிலான 3 நிலைகள் கொண்ட விமானமும் வட்ட வடிவ கருவறையும் அமைந்துள்ளன. மணற்கற்களில் புடைப்புச் சிற்பங்களை எளிதில் வடிவமைக்க முடியும் என்பதால் பல்லவர்கள் தாங்கள் கட்டிய பெரும்பாலான கோயில்களை மணற்கற்களைக் கொண்டு கட்டியிருக்கிறார்கள். கருவறையில் லிங்கத்தின் பின்புறத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் சோமாஸ்கந்தர் சிற்பம் காணப்படுகிறது. முக மண்டபத்தின் உட்புறச் சுவர்களில் வடக்கு பக்கச் சுவற்றில் ராவணன் கைலாச மலையினை தூக்கிப்பிடித்திருக்கும் சிற்பமும் கஜசம்ஹார மூர்த்தி சிற்பமும் அமைந்துள்ளன. மேலும் காலாந்தக மூர்த்தி, கங்காதரர், நடராஜர் முதலான புடைப்புச் சிற்பங்களும் இக்கோயிலில் காணப்படுகின்றன. தெற்கு பக்கச் சுவற்றில் ராவண அனுக்கிகர மூர்த்தி மற்றும் சிவனின் சிற்பங்களும் அமைந்துள்ளன. கருவறைக்கு வெளியே இருபுறங்களிலும் துவாரபாலகர்கள் மற்றும் சிம்மத்தூண்கள் காணப்படுகின்றன. கருவறை மற்றும் முகமண்டபத்தின் வெளிப்புறச் சுவர்களில் பல அற்புதமான சிற்ப வடிவங்கள் காட்சி தருகின்றன. குறிப்பிடத்தக்க வகையில் பிச்சாடனர், ஊர்த்துவத் தாண்டவ மூர்த்தி, துர்கை, சண்டேஷ அனுக்கிரக மூர்த்தி, சூரியன், சந்திரன், சுப்பிரமணியர், ஹரிஹரன், லிங்கோத்பவர், கணபதி, யமன், சிவயோகினி, தட்சிணாமூர்த்தி முதலான சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டு காண்போரை வியக்க வைக்கின்றன. அதிஷ்டானத்தில் பல்லவர் கால கிறந்தக் கல்வெட்டுகளும் சோழர் கால கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனின் 28வது ஆட்சியாண்டில் நிலம் தானமாகக் கொடுக்கப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு பகுதி சுவற்றில் கிபி 1030 ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் முதலாம் ராஜேந்திர சோழனின் 18வது ஆட்சியாண்டில் எழுதப்பட்ட மெய்கீர்த்தி கல்வெட்டில் கிராம சபைகள் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இக்கோயில் கிழக்கு ராஜவீதியில் அமைந்துள்ளது. இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.